இதை நம்ம இப்போ தைரியமாகவே பட்டிமலை சொல்லலாம். நம்ம ஜெயந்திபுரம் அந்த பக்கத்தில் ஒரு 4 பேர் நின்று மது அருந்திருக்காங்க. அதை போய் காவல்துறையில் சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் குடிச்சு விட்டு வந்து சொன்னோன்னே கொடுத்துருக்காங்க. டொம்மு டொம்மு டொம்முன்னு ரோட்டில் தானே குடித்தோம், உங்கள் வீட்டுக்குள்ளேயா குடித்தோம்னு. காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா, கம்பி வச்ச ஜன்னலிலே கண்ணத்தை தேய்க்கிறா, கரண்ட வாழை நான் கொடுத்தா கையை தொட்டு வாங்குறா, நிக்கிறா நெளிகிறா கஞ்சத்தால ஆட்டுறா, ஒரு கண்ணை சாய்க்கிறா ஒரு கண்ணை பார்க்குறா, அவன் உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா 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 அப்படின்னு வெக்கப்படுவாங்க. நான் வேற கல்யாணம் பண்ணி கரெக்டாக 3ஆவது மாதம் உண்டாயிடுச்சு. என் பொண்டாட்டி உண்டாயிட்டான். இப்போ மாதிரி சொல்லலை. நான் வேலை முடிஞ்சு போகிறேன். போனால் எல்லா வீட்லையும் லைட் எரியுதுக்கா, எங்கள் வீட்டில் மட்டும் லைட் எரியலை. நான் கூட கரண்ட்டு போச்சு போல் பீஸை பிடிக்கிட்டாங்கன்ட்டு மெதுவாக வீட்டுக்குள்ளே நடந்து போகிறேன். பன்னி மாதிரி படுத்து கிடக்கா. கால் தட்டுப்பட்டு சுற்றில் கைப்பட்டு வச்சு பல்ப்பு எரிஞ்சிருச்சு. எரிஞ்ச உடனே வெக்கம், மாசமாக இருக்காங்களாமா, வெக்கம் சொல்ல என்கிட்ட. என்னை பார்த்தோன்னே அப்படியே முக்கிறா நெளிகிறா, மூஞ்சி ஒரு மாதிரி பூ பூக்குது. நான் உடனே என்ன சி போங்க, நான் இப்போ தாண்டி வந்து எங்கே போய் சொல்கிறேன். இல்லை இப்போ நான் தனியாக இல்லையே. நாங்கள் ஏண்டி உங்கள் ஆத்தாய் தான் வந்திருக்காளா? லூசு பைத்திய பைத்திய டியூப்லைட், என்ன சொன்னாலும் தெரியாது. டியூப்லைட் லூசு. நான் இப்போ 2 ஆளாக இருக்கனே. நாடு நாசமாக போச்சுரி. ஒன்றும் புரியாது. பைத்தியம் பைத்தியம். நான் இப்போ மாங்காய் திட்டுறேனே அப்படின்னா அப்போ எனக்கு புரியலை. நான் கூட போன மாதம் 4 மாங்காய் தின்னேன் சீசனில். லூஸ் லூஸ் ஒன்றா உடச்சி சொன்னாதான் தெரியும். நான் இப்போ வாந்தி வாந்தியாக எடுக்கிறேனே அப்படின்னா ரோட்டில் போய் பாடுறேன். டாஸ்மார்க்கில் குடிச்சு எல்லா பேரும் தாண்டி வாந்தி எடுக்கிறாங்க. கடைசி சொன்னேன் இல்லை நான் 3 மாதமாக குளிக்கலையே அப்படின்னா. நான் சொன்னேன் நான் குளிச்சு 6 மாதம் ஆச்சுரி. போரில் என்னைக்கிடி தண்ணி வருது அப்படி ஒன்றும் சொன்னாலும் புரியாது. நீங்கள் அப்பா ஆகிட்டீங்க. இப்படி சொன்ன உடனே எல்லா ஆம்பளை இந்தியாவில் நெசம்மா அப்படின்னா இதில் கூடயாடா சந்தேகம். சொன்ன உடனே நேராக டாக்டர்கிட்ட கூட்டி போகிறான். டாக்டர்கிட்ட கூட்டி போனோன்னே கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் அப்பாவாயிட்டீங்க, பெரிய கலெக்டர் ஆகிட்டேன். இப்போ தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். என்ன பண்ணணும்? உங்கள் பொண்டாட்டியை நடக்க விடக்கூடாது. ஆல்ரெடி அவள் அப்படித்தான் இருக்கா. ஆமாம், படுக்க வச்சு பாலா ஊற்றுங்கன்றான். டேய் அது பொண்ணா பொணமாடா, நடக்கக்கூடாது. ஏன் எங்கள் ஆஸ்பத்திரி வெள்ளை அடிச்சு 5 வருஷம் ஆச்சு. அதுக்கு ஏன் பொண்டாட்டி எதுக்கு நடக்கக்கூடாது? அப்பத்தே ஆப்ரேஷன் பண்ணலாம். 3 மாதம் கழிச்சு கூட்டி போகிறேன். ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணி சொல்கிறாங்க, சார் உங்கள் பையன் துரு துரு துருன்னு இருக்கான்றான். 3 மாதத்துலேயாவாடா துரு துருன்னு இருப்பான். வந்துட்டேன். 6 மாதம் கழிச்சு கூட்டி போகிறேன். சார் உங்கள் பையன் மூக்கு முடியுமா சூப்பராக இருக்காண்ணா. வந்துட்டேன். 9 மாதம் கூட்டி போகிறேன். ஸ்கேன் பண்ணி, சார் உங்கள் பையன் உள்ளுக்குள்ளே ஃபுட்பால் விளாட்றான்றான். டேய் எப்பட்றா வகுறன்னா வகுறா கிரவுண்டாடா, ஃபுட்பால் விளாட்றான்ட்டான். வந்துட்டேன். கரெக்டாக டெலிவரிக்கு மோனா கூட்டி போகிறேன். டாக்டர் கரெக்டாக கண்ணாடியை கழட்டிட்டார். ரொம்ப டிப்பிக்கல்ட்டு சார், ரொம்ப டிப்பிக்கல். என்னாச்சு? குழந்தை குப்பரை கிடக்கு. போன மாதம் தான்டா ஃபுட்பால் விளாண்டா, தடிக்கு உள்ளே விழுந்துட்டான்ட்டான். தடிக்கு உள்ளே விழுந்துட்டானா, கொடி சுற்றிருச்சுன்றான். அவர் எந்த அரசியல் இல்லைங்க, இப்போ தாங்க குழந்தையா இருக்காரு. எப்படிங்க கொடி சுற்றிருச்சு, கோட்டை உடஞ்சிருச்சுன்றான். என்னடா புரியாத வார்த்தையாக சொல்கிறீங்க? அதெல்லாம் என்ன பிளாஸ்டிக் குடமாடா உடைய. இப்போ நான் என்ன பண்ணணும்? நீங்கள் 10 லட்சம் ரூபா கொடுக்கணும். எதுக்கு? ஆப்ரேஷன் பண்ணணும்.
எதுக்கு? எங்கள் ஆஸ்பத்திரி வெள்ளை அடிச்சு 5 வருஷம் ஆச்சு, புது பெயிண்ட் அடிக்கணும். சார் நான் இது விளையாட்டுக்கு சொன்னாலும் சார், விளையாட்டுக்கு சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன். இன்னைக்கு நடக்கிற டெலிவரியில் 90% டெலிவரி ஆப்ரேஷனில் தான் நடக்குது. கைதட்டுங்கம்மா, இது கைதட்டுங்க.